நைன்டீல்ஸ் வர உடைச்சிட்டு வெளியே வரத்துக்கு ரொம்பவே பாடுபடுது. நருட்டோ, கம் ஆன். I can see the head now. Just hang in there. You're doing great. Hurry up. Come out. இன்னைக்கு நான் அப்பாவாயிட்டேன். நருட்டோ, தொடாத. அம்மா தான் தொடணும், அதுக்கப்புறம் தான் அப்பா. சந்திச்சிட்டோம் நருட்டோ. ஒண்ணுல்லடா செல்லம், ஒண்ணுல்ல. ரொம்ப நன்றி. நாம நைன் டெயில்ஸோட சீல் அடைக்கணும். அந்த ஜின் சுருக்கி கிட்ட இருந்து நகர்ந்து போ. ஜின் சுருக்கி கிட்ட இருந்து விலகுன்னு சொன்ன. இல்ல இரு, அவனை எதுவும் பண்ணிராத. மீதியா தான் நின்னுகிட்டு இருக்க. லீஃப் வில்லேஜோட எல்லோ ஃபிளாஷ் நீ நிரூபிச்சிட்ட. ஆனா அநியாயமா உன் பொண்டாட்டிய விட்டுட்டியே. நல்ல வேலை, நருட்டோவுக்கு ஒன்னும் ஆகல. திட்டம் போட்ட மாதிரியே தனியா பிரிச்சுட்டான். உனக்கு என்னதான் வேணும்? உனக்குள்ள இருந்து நைன் டெயில்ஸ வெளியெடுத்து இந்த ஊரை நாசம் பண்ணணும். மினாட்டோட டெலிபோர்டேஷன் ஜுட்ஸுவை பயன்படுத்தி மினாட்டோட பாதுகாப்பு உனக்கு எப்பவுமே இருக்கும். நருட்டோ, நான் உன் அம்மாவோட திரும்ப இங்க வரேன். வெளியவா நைன் டெயில்ஸ். இப்ப நம்ம ஹிடன் லீஃப் வில்லேஜை நோக்கி போலாம். இந்த உசுமாக்கிஸ் எல்லாரும் என்ன ஆச்சரியப்படுத்துறீங்க. உன் உயிர் அவன் கையால தான் போக போகுது. நருட்டோக்கு எதுவும் ஆகல மினாட்டோ. அவன் இப்போ ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கான். அந்த முகமுடிக்காரன் நைன் டைல்ஸை விட வச்சுட்டோம். நிறுத்துங்க. பரவாயில்ல, போகட்டும். நாம இப்போ ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு போகலாம். நீ இப்போ நருட்டோ கூட ஏறு. நருட்டோ, ரொம்ப நன்றி மினாட்டோ. சீக்கிரமே திரும்ப வர. உனக்கு வித்தியாசமா எதுவும் தோணல? எனக்கு ஏதோ சரியா படல. Summoning Jutsu. என்ன இது? Oh, nine tails. லார்ட் தேர்ட், நைன் டெயில்ஸ் வந்திருக்கு. அதை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். குஷினாவோட சீல் உடைஞ்சிடுச்சா? நைன் டெயில்ஸ், உன்னை நான் விட மாட்டேன். தான் வந்து ஏன் கிட்ட மோதி பாரு. வேண்டாம், சீக்கிரமே நீங்க கார்டு ரூமுக்கு போய் சேருங்க. சீக்கிரம் எல்லாரும் ஊரை விட்டு வெளியேறுங்க. பாரு, நைன் டெயில்ஸ். ஒண்ணும் ஆக கூடாது. ஹொக்காகேங்கிற முறையில என் குடும்பத்தையும் இந்த மக்களையும் நான் காப்பாத்தணும். ஊரை நாசமாக்க நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். நீ என்ன பார்த்துட்ட போல. விஷயத்தை நான் உடனடியா லார்ட் தேர்ட் கிட்ட தெரியப்படுத்தணும். என்ன வீழ்த்து? நான்
தாக்குனப்ப அது அவனுக்குள்ள போச்சு. இந்த ஜுட்ஸோட பேரு என்னவா இருக்கும்? இவனுக்கும் டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக் தெரியுமா? முக்கியமா குழந்தை பிறக்கும் போது 9 tails உடைய சீல் வீக் ஆகிறதும் தெரிஞ்சிருக்கு. நீதான் மாதரா உச்சிஹாவா. செத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போதைக்கு நீ யாருங்கிறது முக்கியமே இல்ல. அதுக்கு ஹிடன் லீஃப நீ தாக்குன. நான் அவசரப்படவும் இல்ல, பிளான் பண்ணவும் இல்ல, போருக்காகவும் பண்ணல. ஆனா இத அமைதிக்காகவும் பண்ணல. லார்ட் செகண்டோட டிரான்ஸ்போர்டேஷனை விடவும் அவந்து சிறப்பா இருக்கு. 9 tails விட பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும். இப்பவே இங்கேயே இவன் கதையை முடிக்கிறது தான் சரியா இருக்கும். நான் அவனை தாக்கும் போது அவன் அடி வாங்க வாய்ப்பு இருக்குன்னு அவனுக்கு தெரியும். யார் இன்னொருத்தரை விட ரொம்ப வேகமா தாக்குறாங்களோ அவங்க தான் இதுல ஜெயிப்பாங்க. நான் ஜெயிக்க போறேன். அவனே அவனோட குனாய் கிட்ட டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டா. நான் தோத்து போயிட்டேன். உண்மையிலே நீ பெரிய பலசாலிதா ஷரார்தன். என்னையும் 9 tails நீ பிரிக்க பாக்கறியா? இதோட சீல் எப்போ உடைஞ்சது? ஆரம்பிக்கலாம். யாரும் அதை விட்டுறாதீங்க. மினாட்டோ, நீ எங்க இருக்க? 4வது ஹோகாகேங்கிற பட்டத்துக்கு நீ தகுதியானவன் தான். இந்த உலகத்தையே அப்ப நான் ஆளுவேன். எனக்கு என்னமோ அவன் விளையாட்டா பேசலன்னு தோணுது. அது நம்ம 4th ஹோகாகே. குஷினா, என்ன மன்னிச்சிரு. அந்த 9 tails இன்னும் கொஞ்ச நேரம் கட்டுப்படுத்துங்க. நான் எவ்வளவு நேரம் என்னால தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல. 9 tails அவர் கூடவே கொண்டு போயிட்டாரா? அங்க பாருங்க. இப்போ ஒரு தடுப்பணையை உருவாக்க போறேன். என்னால அது பண்ண முடியும். நான் சாகும்போது 9 tailsையும் கூடயே கூட்டிட்டு போயிடுறேன். இந்த மாதிரி பண்ணா உங்க 2 பேரையும் காப்பாத்த முடியும். குஷினா, ஹோகாகேவா இருக்கிறதுக்கு காரணம் நீ மட்டும்தான். பாவாகிறதுக்கும் காரணம் நீ மட்டும்தான். இல்ல மினாட்டோ, நீங்க குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகாதீங்க. இதையும் தாண்டி இன்னைக்கு நம்ம அழகான குழந்தையோட பிறந்த நாள் வேற. நம்ம 3 பேரும் ஒரே குடும்பமா வாழ்ற மட்டுமே நான் உயிரோட இருக்க விரும்புறேன். இல்ல, மிச்ச சக்கராவை நான் நருட்டோக்குள்ள அடைச்சு வைக்க போறேன். நான் ஜின்சுரிக்கு இல்லங்கிறதால ரீப்பர் டெத் சீலை பயன்படுத்த போறேன். ஆன விஷயம், நான் இப்ப பாதி 9 tails தான் அடைச்சு வைக்க போறேன். இப்ப 9 tails கொண்டுட்டா மூலமா டெய்ல்டு பீஸ்டோட பவர் பேலன்ஸ்ல சிக்கல் ஏற்படும். 9 tailsோட இன்னொரு பாதி நீதான் அந்த தீர்க்க தரிசன குழந்தையா இருப்பேன்னு நினைக்கிறேன். தீர்க்க தரிசன குழந்தையா அவதரிக்க போறது யாருன்னு தெரியுமா? ஆனா மாஸ்டர் ஜெராயா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மொத்தம் 2 விஷயத்த முழுசா நம்புறேன். தாக்குன முகமுடிக்காரன் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வர போறான். அவனை எதிர்க்க போறது நம்மளோட பையன்தான். எதிர்காலத்துல ஜின்சுரிக்கியா அவதரிக்க போறான். நம்ம அவனை நம்புவோம். என்ன நடக்குதுங்க? உன்னோட சக்கராவில் ஒரு பகுதியையும் நருட்டோக்குள்ள அடைக்க போறேன். ஒரு ஜின்சுரிக்கியா 9 tailsோட பவர் அவன் கட்டுப்படுத்தும் போது நீதான் அவனுக்கு உதவணும். ஆனா அவன் நம்ம பையன் மினாட்டோ. இவ்வளவு பெரிய பாரத்தை சுமக்க விட வேண்டாம்னு நினைச்சேன். எதிர்காலத்துல நான் கொஞ்ச நேரம் நருட்டோட செலவழிக்கணுங்கிறதுக்காக எதுக்காக நீங்க உயர விடணும்? எதுக்காக நம்ம நருட்டோட வாழ்க்கைய நாசம் பண்ணணும்? சொல்லுங்க, நீங்க ஏன் உயர விடணும்? தான் பிறந்த ஊர்ல ஒரு பெரிய ஆபத்து வரும்போது உன்னோட ஊர் அழியாம நீ பாதுகாக்கிறதுக்காக உன்னோட சுகதுக்கங்களை தியாகம் பண்ணி தன்னோட உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கிறவன் தான் உண்மையான ஷினோபி.
அளவுக்கு வளர்க்க முடியாது. நான் ஒரு தாயால மட்டும்தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். நருட்டோவுக்காகவும் தான் பண்றேன். என் பிள்ளைக்காக நான் சாகவும் தயார். லார்ட் தேட், என்னாச்சு? இது நல்லதில்ல. நைன் டெயில்ஸோட கதையை அவங்க 2 பேருமே சேர்ந்து முடிக்கலான்னு முடிவெடுத்துட்டாங்க போல இருக்கு. சக்கரம் இப்போ திடமா இருக்கும் நினைச்சு பார்க்கல. அந்த ரீப்பர் டெத் சீல் அவர் யூஸ் பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது பார்க்க சின்னதா இருந்தாலும் அத முழுசா அடைச்சிருக்கலாம் இல்லையா? இப்ப அந்த 8 சைன்ட் சீல். இது ரிச்சுவல் ஆல்டர் தானா? அந்த குழந்தைக்குள்ள இல்ல. குஷினா, உனக்கு என்னாச்சு? பிள்ளைக்காக உயிரை விடுறது அவனோட அம்மாவா? அது என்னுடைய கடமையும். எதுக்காக இப்படி பண்ண? ஒரு ஆர்குமெண்ட்ல தோக்குறேன்னு நினைக்கிறேன். எவ்வளவு உறுதியா இருந்தீங்கிறத இப்பதான் புரியுது. சம்மனிங் ஜுட்சு. இங்க என்ன நடக்குது? சீலிங் ஃபார்முலா கீயை நான் உன்கிட்ட கொடுக்குறேன். மாஸ்டர் ஜிராயா கிட்ட அதை பாதுகாக்க சொல்ல. அவரோட சொந்த குழந்தையவே நைன் டெயில்ஸ் ஜிஞ்சுருக்கியா மாத்த முடிவு பண்ணிட்டாரு. நான் பத்திரமா கொண்டு போறேன். இது என்னுடைய வாக்கு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்துருவேன். நான் 8 சைன்ட் சீல ஆரம்பிக்கிறேன். ஏன் சக்கராவில நருட்டோக்குள்ள விதைக்க போறேன். தன்னால சொல்ல நினைக்கிறது சொல்லிடு. நருட்டோ பிடிச்சது எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லபடியா வளரணும். அதே போல நீ தினமும் குளிச்சு சுத்தமா இருக்கணும். முக்கியமா ராத்திரி நேரம் முழிச்சிருக்காம நல்லா தூங்கணும். நல்ல நண்பர்களை உருவாக்கிக்க மறந்துடாத. அதனால நீ நல்லா படிச்சு உன்னோட நெஞ்சுச்சுவ கத்துக்கணும். பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்துல ரொம்பவே ஜாகிரதையா இரு. சொல்லவே கஷ்டமா இருக்கு. நீ வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிப்ப. ஆனா உனக்கு நீ உண்மையாரு. தயவு செஞ்சு கனவு காணு. அந்த கனவை நினைவாக்க நீ போராடு. நருட்டோ, உனக்கு இன்னும் நான் நிறைய சொல்ல விரும்புறேன். இன்னும் கொஞ்ச நாளும் கூட இருக்க விரும்புறேன். உங்க நேரத்தை நான் வீணடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருக்க மினாட்டோ. அம்மாவே எனக்காகவும் சேர்த்து பேசிட்டா. 8 சைன்ட் சீல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.